அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இதில் நான் உங்களுக்கு கேட்க ஒரு கேள்வி 10 விதிகள் செகண்ட் பார்ட்டு பண்ணிக்கிறோம். இதில் முதல் உரிக்க தோல் அது என்ன? 10 நிமிஷம் டைம் தரேன், நீங்கள் கண்டுபிடிங்க. உங்கள் முதல் வினாக்கான விடை வெங்காயம். 2வது கேள்விக்கான விடை இதோ. வெள்ளை மனிதனுக்கு கருப்பு தொப்பி அது என்ன? உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், கொண்டோம். ரெண்டாவது கேள்விக்கான விடை நெருப்புக்குச்சி. உங்களுக்கான 3வது கேள்வி இதோ. மஞ்சள் பச்சை தோல் இருக்கும், ஆனால் சில தோல்கள் சிவப்பு கலரும் காணப்படும், ஆனால் பல ருசிகள் இருக்கும். ஆனால் அதை வெட்டினா உள்ளுக்கு ஈகிறது வெள்ளை இல்லாட்டி மஞ்சள், அது மட்டும்தான். அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், உங்கள் டைம் கவுண்ட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு. மூணாவது கேள்விக்கான விடை மாங்காய். வாங்க 4வது கேள்விக்குள்ள போகும். கோழியிலிருந்து முட்டை வரும், முட்டையிலிருந்து என்ன வரும்? அதுலேருந்து கவுண்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்கள். முட்டை தான் வரும். 5வது கேள்விக்கான ஸ்டார்ட். நீங்கள் இது விடைகளை கொமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் 5வது கேள்வியான உங்களுக்கு கேட்க போகிறேன். நம்ம சாப்பிடாம கையில் வைத்திருந்தால் அது உருகி கொண்டே போகும், அது என்ன? உங்களுக்கான ஸ்டார்ட். வேற என்ன? ஐஸ் பழம் தான். உங்களோட 6வது கேள்வி என்னென்னா, மனித உருவத்திலே இருக்கும் ஆனால் உயிர் இல்லை, அது என்ன? வேற என்ன? பொம்மை தான். உங்களோட 7வது கேள்வி அது என்னன்னு இவர் என்ன நாட்டு மன்னன்? நீங்கள் சொல்லுங்கள். நம்மள பலஸ்தீன் நாட்டு மன்னன் தான். இது 8வது கேள்வி என்னென்னா, 2 பேர் நீச்சல் அடிக்கிறாங்க, இதில் யார் ஒழுங்கான வலையில் நீச்சல் அடிக்கிறாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சரியான ஆளை சூஸ் பண்ணிக்கிறீங்களா இல்லையாண்டு இந்த படத்தை பாருங்கள். 9வது கேள்வி நம்ம என்ன பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இந்த பெட்டியில் இது முக்கால் வச்சுருந்தாக்க கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உருட்டு விளையாடுறாக்கள் இந்த சரியான எத்தனை தடவை நீங்கள் சரி பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம், வாங்க. இதெல்லாம் நான் சரி பண்ண தைக்கி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. 10வது கேள்வி உங்களுக்கு. பச்சை நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் ஷார்ட் பண்ணி இங்கே விடையே விடுக்காத செகண்ட் பார்ட்டை அடுத்து உங்களுக்கு பார்ட்டில் வரும்போது நான் உங்கள் ஃபர்ஸ்ட். அஸ்ஸலாமு அலைக்கும்.